விடாமுயற்சியை விட அதிக நம்பிக்கையும், ரொம்ப ஆர்வமா நடிச்சிட்டு இருக்க படம் குட் பேட் குட் அக்லி. பேட் அக்லி. ஏன் எதனால? 2வது ஆரம்பத்திலே சென்டிமென்ட்டாவும் விடாமுயற்சி ஒரு விஷயம். 2வது இயக்குனர் மேல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அவருக்கு. மார்க் ஆண்டனிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி கமிட் ஆன படம் தான். இவரும் ஆதிக்கும் வந்து தலையோட வெறித்தனமான ஃபேன். அதனால அவருக்கேற்ற மாரியான ஒரு கதை வடிவமைப்பு பண்ணியிருக்காரு. மங்காத்தாவுக்கு பிறகு ஒரு பெரிய மாஸ் படமா அந்த குட் பேட் அக்லி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால என்னவோ தெரியல அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போய் 2வது செட்டுல மத்த விஷயங்கள்ல புரொடக்ஷன் சைடுல பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் வேலை. ஓகே. இப்ப லைக்கா வந்து அத செய்யல, அவங்கள்ட்ட காசு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. சூழ்நிலைகள் அவங்க ஒரே நேரத்துல 4 படம் போணுச்சு. ஒரு பக்கம் இந்தியன் 2, இந்தியன் 3, அப்புறம் லால் சலாம், வேட்டையன், வரிசையா அப்படி விடாமுயற்சி இதெல்லாம் அதில சிக்கல் நிதி நெருக்கடியிலும் மாட்டினது உண்டு.